வெல்கம் டு ரெசிபீஸ் வித் முஹம்மதியா. இன்னைக்கு நம்ம நல்ல டேஸ்டியான கேரட் அல்வா எப்படி ஈஸியான மெத்தடில் பர்ஃபெக்டாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவு முந்திரியை ஃபஸ்ட்டே சேர்த்து கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் சேர்த்து நல்லா இந்த அளவு பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதுங்களை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க 1/2 கிலோ கேரட்டையும் சேர்த்து நல்லா நெய்லேயே ஒரு 2 to 3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கேரட் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 200 ml காய்ச்சின பசும்பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு 50 ml தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு நல்லா கேரட்டு ஒரு 8 to 10 நிமிஷம் குக் ஆகட்டும். நல்லா இப்போ கேரட்டு ஒரு 80% வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நிற்க தண்ணிங்களும் வத்த அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கேரட்டை குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவு ட்ரை ஆனதுக்கப்புறம் 1/2 kg கேரட்டுக்கு 200 கிராம் சுகர் போதும். 200 கிராம் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 kg கேரட்டுக்கு 200 கிராம் சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 50 கிராம்ஸ் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதே நல்லா கரெக்டான ஸ்வீட்னஸில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கேரட்டும் நல்லா சுகரும் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காயை தட்டி பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்வீட்டில் அதை பால்கோவா எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 kg கேரட்டுக்கு ஒரு 100 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்து நல்லா கட்டிங் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா இந்த அளவு கேரட் அல்வாவை வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸுங்களையும் மேலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பேனில் கடாயில் இந்த அளவு ஒட்டாமல் நல்லா திறந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். மேலே இருந்து கொஞ்சம் கட் பண்ண நட்ஸுங்களையும் சேர்த்து நல்லா சுட சுடவே பரிமாறலாம். நல்லா அருமையான டேஸ்ட்டில் கேரட் அல்வா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.